வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கரூர் வைஸ்யா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அதாவது இந்த பிப்ரவரி 2025 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப என்னென்ன டென்யூருக்கு என்ன வட்டி விகிதங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். காலங்காலமாக வந்து எல்லாருமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு வரோம். அண்ட் இன்னுமே நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து பணத்தை சேஃபாக இருக்கணும், அதுலேருந்து ஒரு வருமானம் ரெகுலராக வரணும்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் தேடி தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு நிறைய பேங்க்ஸில் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம கேவிபி பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் கோல்டு லோன் பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் போட்டு வரும். அண்ட் மற்ற பேங்க்ஸ், அதாவது மற்ற பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி சேவிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மணி ரிலேட்டட் வீடியோஸ். இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூர் வைஸ்யா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார் பேங்க். அண்ட் இதில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிப்ரவரி மந்தில் டெபாசிட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ ஒரு எஃப்டி நம்ம வந்து கரூர் வைஸ்யா பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெபாசிட் டைப். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வட்டியை வருமானமாக பெறுறது தான் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ நம்ம உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா அதை ஒன் டைமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். அண்ட் ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா ஒரு எஃப்டி வந்து நீங்கள் போட முடியும். திரும்ப ஒரு 50,000 உங்ககிட்ட சேர்ந்துருக்கு அப்படின்னா இன்னொரு எஃப்டி ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான டெபாசிட் பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட கோல் என்ன, நீட் என்னன்றதை பொறுத்து நீங்கள் வந்து டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேவ் பண்ணுறோம், பட் அந்த பணம் நமக்கு எப்போ தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களோட பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வட்டியும் கிடைச்சிட்ருக்கும். அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிபியில் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு மினிமமாக 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா less than 3 crores, 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அதுக்கு மேலேயும் டெபாசிட் பண்ணலாம், பட் அது வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட்டாக கன்சிடர் ஆகும். அதுக்கான வட்டி விகிதங்கள் வேறே ஆகும். ஸோ 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, கொடுத்துக்கலாம். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து, நீங்கள் ஃபிக்ஸடில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு லோனும் கிடைக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் நமக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் வந்து இதில் வந்து பிடிப்பாங்க. ஸோ அப்ளிகபிள் டு த கைட்லைன்ஸ், அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா? ஸோ அந்த வட்டியில் வந்து 10% டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. இதுவே உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% வரைக்கும் கூட டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க ஒரு ஃபினான்ஷியல் இயரில். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டென்யூரை வந்து இப்போது ஒரு 2 years சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க, எமர்ஜென்சியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ்ன்றது நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டி தரக்கூடிய சேமிப்பு திட்டங்கள். இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போது இந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக கீழே சொல்கிறேன். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேபிள். நமக்கு இதில் கிடைக்கிற வட்டி வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இல்லைனா மெச்சூரிட்டி
ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே உங்களுக்கு என்ன மெத்தடில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும், மாதம் மாதம் வேணுமா இல்லை மெச்சூரிட்டி அப்போ வாங்கிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மெச்சூரிட்டி அப்போ வாங்குறீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். பிகாஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் அதிலேயே சேர்ந்துட்டு வருது இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு கொஞ்சம் வட்டி கிடைக்கிறதுனால மெச்சூரிட்டி அப்போ எடுத்தோன்னா கூடுதல் வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கை விட கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அதாவது ஒரு வருஷம் டென்யூர்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற டென்யூர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸு. அண்ட் இப்போ நம்ம இது என்னென்ன டென்யூருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4% வட்டியும் சீனியர் சிட்டிசனுக்கும் அதே 4% வட்டியும் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். அண்ட் 31 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் 5.25% வட்டி கிடைக்கும். அண்ட் 91 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 6%, சீனியர் சிட்டிசனுக்கும் 6% வட்டி கிடைக்கும். 181 நாள்லேருந்து 270 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 6.25%, சீனியர் சிட்டிசனுக்கும் 6.25% கிடைக்கும். அண்ட் 271 நாள்லேருந்து லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, அதாவது இந்த 333 நாளை தவிர மற்ற எல்லா டேஸ் அந்த 271லேருந்து லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கனால ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 6.5% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் 6.5% கொடுக்குறாங்க. இந்த 333 டேஸ் ஏன் இல்லைன்னா, இந்த 333 டேஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் எஃப்டி. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 3 விதமான ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் ஒன்று வந்து இந்த 333 டேஸ். இந்த டேஸ்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.4%, சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 7.8% வட்டி கிடைக்குது. ஸோ நமக்கு நான் முன்னாடி சும்மா ஷார்ட் டைம்லேயே வந்து அதிக வட்டி தரக்கூடியது தான் இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸு. இது வந்து 333 டேஸ்க்கானது. அடுத்தது 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.4% கிடைக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த 444 டேஸ் அண்ட் 760 டேஸை தவிர்த்து, ஸோ பிகாஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃப்டிஸு. இந்த 444 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8% வந்து வட்டி கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 760 நாளும் வந்து ஒரு ஸ்பெஷல் எஃப்டி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.6%, சீனியர் சிட்டிசனுக்கு 8.1% கிடைக்குது. ஸோ இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 760 டேஸ் ஸ்பெஷல் டென்யூருக்கு தான் கிடைக்குது. ஸோ ஷார்ட் டைம்லேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் டைமுக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் போட்டுட்டிங்கன்னா அதிகமான வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த பணமும் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம்லேயே ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அடுத்தது 5 வருஷத்துக்கு மேலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.65% வட்டியும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வட்டி விகிதங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது 5 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுக்கான வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அப்ராக்சிமேட்டான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அதுவும் இல்லாமல் மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோம் மொத்தமாக அப்படிங்கிறப்ப வட்டியும் அசலும் சேர்ந்து மொத்தமாக நம்ம வந்து மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்ற கால்குலேஷன். ஸோ 5 வருஷங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.4% கிடைக்கும். அண்டு நம்ம 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 5 வருஷம் முடிவில் 41,477 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 44,284 ரூபா கிடைக்கும். இது வட்டி மட்டும் ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண 1 லட்சமும் சேர்ந்து நமக்கு 5 வருஷம் முடிவில் கிடைக்கும். அதே மாதிரி 3 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 1,24,433 ரூபா வட்டியாக கிடைக்கும் 5 வருஷத்தில். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,32,854 ரூபா வட்டி கிடைக்கும். 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,07,389 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 2,21,424 ரூபா வட்டியாக கிடைக்கும். 8 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3,31,822 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 3,54,278 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். இதே 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,14,778 ரூபா அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4,42,848 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ். இது மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.